நண்பா, இந்த வருஷத்துக்கான எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 7680 ப்ளஸ் வேகன்சி. ப்ரோ, இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளர்க்னு வந்துச்சு எஸ்பிஐயில் அப்படின்னா அது வந்து பேக்லாக் வேகன்சி. அதில் குறிப்பிட்ட கம்யூனிட்டி தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரைன் இருக்கும். பட் இந்த நோட்டிஃபிகேஷனில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லா கம்யூனிட்டியுமே அப்ளை பண்ணலாம். அதாவது ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பிஐலேருந்து ஜூனியர் அசோசியேட், இதை தான் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு போஸ்டிங் சற்று முன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆகஸ்ட் 11 இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 31 நீங்கள் முற்றிலும் ஆன்லைனில் மட்டுமே இதற்கு அப்ளை பண்ணணும். ஸோ மொத்தமாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 7680 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவில். சர்ப்ரைசிங்லி நம்ம சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி, ஐ மீன் தமிழ்நாடுக்கு 1410 வேக்கன்சிங்க. ஓகே, ஸோ பாருங்கள், சென்னை தான் வந்து ஹெட் ஆஃபீஸ். சென்னையில் மட்டும்தான் இந்த வேக்கன்சியான்னு யோசிக்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த வேக்கன்சி 1410. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுக்கு தமிழ் அப்படிங்கிறது லோக்கல் லாங்குவேஜ், தமிழ் கட்டாயம் தெரியணும். இந்த 1400 வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணேன். ஓகே, ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருக்கக்கூடிய வேக்கன்சியில் எஸ்சிக்கு 267, எஸ்டிக்கு 14, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க உங்களுக்கு 380, இடபிள்யூஎஸ் பொது பிரிவினருக்கு 608. ஓகே, இது இல்லாமல் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கிறத மேலே பார்த்துக்கோங்க. அந்த டைப்பில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ரிலிம்ஸு மெயின்ஸ்னு 2 தேர்வு இருக்குது. இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தானே யோசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஆலிவ் போர்டு. ஏன்னா ஆலிவ் போர்டில் இந்த எஸ்பிஐ கிளர்க்குக்கே டெடிகேட்டிவாக கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி மேலே லாகின் ஆர் சைன்அப் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆலிவ் போர்டோட பேங்கிங் சூப்பர் எலைட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கும். அதை என்ரோல் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம். இந்த பேங்கிங் சூப்பர் எலைட் பேக்கை பொறுத்தவரையும் நாட் ஓன்லி எஸ்பிஐ கிளர்க்குங்க, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்குன்ட்டு எல்லா வங்கி தேர்வுக்குமே இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸு, டெஸ்ட் சீரீஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷனு, மார்க் டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட்டுன்னு எல்லாமே இருக்குங்க. அதாவது இவங்க கவர் பண்ணுறதை தவிர வெளியே போய் ஒரு கொஷின் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு JFY அப்படிங்கிற கோடை அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களால் டிஸ்கவுண்ட்டில் கூட ட்ரை பண்ண முடியும். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செக் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேளுங்கள். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஹாலிபோர்ட் நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ட்ரை பண்ணுங்கள். கமிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா கிராஜுவேஷன், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா நீங்கள் தகுதி. அதாவது 31/12/2026 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் டிகிரி பாஸ் அப்படின்னு தெரிய வருது. நீங்கள் டிகிரி முடிச்சிடுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியாக இருந்தாலும் தகுதி தான். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பாருங்கள். 20லேருந்து 28 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஓபிசினா +3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 31 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்பிஐயில் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனை தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். ஜாப் லொக்கேஷனும் தமிழ்நாடு தான். வேறு என்னங்க வேணும்? செலெக்ஷன் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு பாருங்கள், phase 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100 மார்க்குக்கு நடக்குதுங்க. இதில் மொத்தம் 3 செக்ஷனு. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் பாருங்கள், ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ்லே இந்த தேர்வு வந்து எழுதிக்கலாம். அதாவது இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் தான் எழுத முடியும், அதை தமிழில் எழுத முடியாது. மீதி உள்ளதை நீங்கள் வந்து தமிழில் சூஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். 100 கொஸ்டின் 100 மார்க்கு, 1 hour டைம், நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிங்கன்னா 0.25 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு அப்ராக்சிமேட்லி 10 times த நம்பர் ஆஃப் வேக்கன்சி. அதாவது இப்போ நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, 1410 × 10 போட்டுக்கோங்க. அவ்வளோ பேரை ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மெயின்ஸில் அது அவ்வளோ பேர் வந்து எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ மெயின்ஸை பொறுத்தவரையும் ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் விருப்பப்பட்டால் எழுதிக்கலாம். 190 கொஸ்டின், 200 மார்க்கு, 2 hours 40 minutes டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இங்கேயுமே வந்து உண்டு. ஓகே, அவ்வளோதான். 2 டெஸ்ட்டு தான். இந்த 3வது லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது 10வது 12வது தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிக்காதவங்களுக்கு தான். நம்ம படிச்சிருப்போம், அதனால் இந்த டெஸ்ட் நமக்கு தேவையில்லை. ப்ரொவிஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் நாட் ஹேவிங் ஸ்டடிட்
ஆஃப் எனி ஸ்பெசிஃபைடு லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம படிச்சிருப்போம் கண்டிப்பாக 10th. ஸோ அதனால் நமக்கு அந்த டெஸ்ட் இல்லை, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற 2 தேர்வு தான். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருக்குது. ஸோ தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ்லி செப்டம்பர் மாதத்தில் இருக்க உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து தயாராகுங்க. பேசிக் பே பாருங்கள், சேலரி 26,730. இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து மும்பை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டியில் வேலை கிடைக்குது அப்படின்னா 46,000 உங்களுக்கான சம்பளம். அதாவது சிட்டிஸ் லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இது மாதிரி இடங்களில் சேலரி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ரூரல் ஏரியாஸ்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் இதற்கான மீனிங். ரொம்ப கம்மியாலாம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஃபீஸை பொறுத்தவரையும் 750 ரூபாங்க. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயே எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் நியர்பை சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து தேர்வை வந்து எழுதிக்க முடியும். ஓகே, ப்ளஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாம் என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும் எல்லா தகவலுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இந்த வருஷத்துக்கான SBI கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செக் பண்ணுங்கள். வங்கி தேர்வில் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, இல்லை உங்களால் இனி இருக்கக்கூட டைமில் ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம். சும்மா நான் சொல்கிறேன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு பிளாங்காக போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபீயை பே பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. ஒன்று உங்களால் முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சும்மா அப்ளை பண்ணுறேன் லக்கில் கிடச்சிரும் ப்ரோ, எனக்கு லக் இருக்குது, கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் இது போன்ற வங்கி தேர்வுகள்லாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். பல வருடங்களாக வெயிட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபீஸ் பே பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டட் முடியும், ட்ரை பண்ணுறேன் படித்து அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை, டாட்டா.